வணக்கம். நிஃப்டி 50 நாளையோட லெவல்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு 11 நவம்பர் எக்ஸ்பைரி டே. இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஜோன் 25,600லேருந்து 650 வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மறுபடியும் அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதில் கன்சல்டேட் ஆகலாம். மறுபடியும் அதிலிருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,500ம் 25,500 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 25,455 பிரேக் பண்ணலாம். 25,380 25,360 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணலைன்னா, அப் ட்ரெண்டு கொடுத்து மேலே பிரேக் பண்ணலைன்னா, சப்போஸ் இந்த ட்ரெண்டை மேலே பிரேக் பண்ணிடுச்சுனாலோ இல்லை கீழே டவுன் ட்ரெண்ட் வந்தால் கூட 25,500ல் இன்னொரு சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதிலேருந்து கூட ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து புஷ் பண்ணி மேலே போய் மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னா 600க்கு மேலே க்ளோஸ் பண்ணி 650க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். 25,700 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லாமல் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பனிங்கில் இந்த ஜோன்லேயோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆகி இல்லைன்னா அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் 25,680க்கும் அடுத்தது 720க்கும் அதுக்கு அடுத்தது 770க்கும் அதுக்கு அடுத்தது 800 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.